நானும் நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் சூ லைஃப் ஸ்டைல் அண்ட் vlogs. நான் தான் உங்கள் சனந்தா வெங்கடேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹவு டு curl your hair with a tong. பேசிக்கலி எந்த ஹேர் ஸ்டைலிஸ்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் வீட்லேயே எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஸோ பேசிக்கலி நம்ம ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது ஹேர் ப்ரெப் தான். ஸோ உங்கள் ஹேரை வந்து ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் ஏதாச்சும் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே மூஸ் க்ரீம் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஹேரை வந்து ப்ரெப் பண்ணிட்டேன். ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை க்ரிம்ப் பண்ணியிருக்கேன். க்ரிம்பிங் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே ஹேர் கர்ல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் கர்ல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல உங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். உங்கள் ஹேரை வந்து நீங்கள் இப்படி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஹேர் டாங்கில் வந்து ஆக்சுவலாக 230 வரைக்கும் மேக்ஸிமம் டிகிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி செல்சியஸை வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ஹேருக்கு நான் 180 வச்சுருக்கேன். ஹேர் வந்து திக்கராக இருந்தால் நீங்கள் 230 வச்சுக்கலாம், 230 220 வச்சுக்கலாம். தின்னராக இருந்தால் சாஃப்டாக பிரிட்டலாக இருந்தால் நீங்கள் வந்து 180 160 கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ 180 வச்சுருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணவே மாட்டேன், பட் ஆனால் இந்த வீடியோக்காக நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய டாங்கில் வந்து நான் 180 டிகிரி வந்து இதில் வச்சுருக்கேன். ஹேரை இப்படி செக்ஷன் பண்ணிவிட்டு செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் வந்து ஹேரை கர்ல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சின்ன ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் எடுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேர்லிங்கில் வந்து நீங்கள் எப்போவுமே சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பண்ணால் ஹேர் பவுன்சியாக கேர்லி நல்லா வரும். ஸ்டாண்டாக இப்போ எடுத்துருக்கேன். ஜஸ்ட் தின் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து இந்த கிளாம்பும் இந்த ராடும் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த கிளாம்ப் அண்ட் ராடுக்கு இன் பிட்வீன் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு இன் பிட்வீன் த கிளாம்பில் வந்து இப்படி பண்ணி உங்கள் ஹேரை இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ப்ரைடல் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால நான் ஃபிங்கர்ஸில் டச் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் செல்ஃபாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டச். ஃபிங்கர்ஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக காயம் ஆகிடும். க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். க்ளவுஸ்னால் அந்த பிளாஸ்டிக் சிலிக்கான் க்ளவுஸஸ் இல்லைங்க, இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் மங்கிக்குள்ளே வாங்கும்போது ஒரு திக்கான உள்ளன் க்ளவுஸ் கொடுப்பாங்கள்ல, நிட் பண்ண க்ளவுஸ், அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். 10 to 15 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணோன்னா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஈச் கேர்ள்ஸ் பண்ணோன்னையும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, ஆனால் நம்ம செல்ஃபாக பண்ணுறதுக்கு அது தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். டாங்ஸோட டைரெக்ஷன் வந்து ஃபேஸ்லேருந்து அவுட்வேர்ட்ஸ் வெளிப்பக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம செல்ஃபாக பண்ணும்போது எல்லாமே நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அதுவும் இந்த பீச் வேவ்ஸ் பண்ணும்போது நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த பீச் வேவ்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். ஒரு சின்ன டிப், கேர்ள்ஸ் பண்ணும்போது எப்போவுமே அந்த டாங் வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்தே நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் ஸ்கேல்ப் பக்கத்தில் போச்சுன்னா செம்மையாக வலிக்கும், எரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் மைண்டில் காஷியஸாக இருங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ காஷியஸாக இருக்கும். போக போக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் அது எப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம பண்ணணும்னு. இந்த கேர்ள்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு கையில் ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா ஈஸியாக வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஏன் ஒரு கேர்ள் முடிச்சோன்னையும் சிரிச்சிட்டு இருக்கேன்னா, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என் ஹேரில். நானே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ நல்லா வந்திருக்கான்னு. பிகாஸ் நான் வந்து என்னோடய ஹேருக்கு எப்போவுமே ஸ்டைலிங் பண்ணவே மாட்டேன், ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் பண்ணுவேன். ஃப்ரண்ட் ஹேர்ஸை வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷனாகவே எடுத்துக்கலாம். கம்மி டைம் வச்சா போதும், ஜஸ்ட் லைக் 5 to 7 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். ஏன்னா ஃப்ரண்ட் ஹேர் வந்து நம்மளுக்கு பவுன்ஸியாக இருக்கணும், அது லூஸாக இருந்தால் போதும். அப்புறம் நம்ம அவுட்ஃபிட் எல்லாம் ரெடி ஆனோன்னா நம்ம திரும்ப கேர்ள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரொம்ப அதை டைட்டாக நம்ம கேர்ள் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அக்வர்டாக தெரியும். இங்கே வந்து நான் பார்ட்டிஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் சைடு வாக்காக எடுத்துகிட்டு பின்னாடி வந்து ஸ்ட்ரெயிட் வாக்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் நம்ம எப்படி அந்த ப்ராசஸை பண்ணோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து அதே ப்ராசஸை பண்ணணும். அந்த கேர்ள் பண்ண ஹேர் வந்து ஸ்டே ஆகணும்னா நம்ம ஹோல்டிங் ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக போடணும். ஆக்சுவலாக ஈச் கேர்ள் ஆனோன்னு ஹோல்டிங் ஸ்ப்ரே போடுவாங்க. செல்ஃபாக பண்ணுறதுனால ஈச் சைடு முடிஞ்சோன்னு டுகெதராக பண்ணால் போதும்.
இதுதான் ஃபைனல் அவுட்புட். நான் 2 சைடும் முடிச்சிட்டேன். இதை வந்து செக்யூர் லாக் பண்ணணுன்னா நம்ம வந்து ஹோல்டிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக போடணும். ஸோ ஜெனரஸாக நீங்கள் ஹோல்டிங் யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணதுனால நம்ம ஹேரில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்புறம் ஷைன் வந்து ஃபுல்லாக போயிருக்கும். அந்த மாய்ஸ்சர் அண்ட் ஷைனை வந்து நம்ம ரீகெயின் பண்ணணுன்னா ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். நான் வந்து ஆசஸில் இருக்கிற ஷைன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது செம்ம ஷைனிங்காக இருக்கும். நல்ல ஒரு ஃபினிஷிங் தரும் நம்ம ஹேருக்கு. உங்களுக்கு வந்து ஹேர் கேர்ள்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா டெயில் கோம்போட டிப்பில் ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ எஸ், இப்படி தான் நம்ம வீட்லேயே ஹேர் கேர்ள் பண்ணலாம். ஜஸ்ட் ஹார்ட்லி 10 minutes தான் ஆச்சு. எந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் தேவையில்லை, நம்மளே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான். கேர்ள்ஸில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குங்க. உங்களுக்கு லாங் ஹேர் இருந்தால் ஈஸியாக கேர்ள்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகிடும். டியூ டு த கிராவிட்டி ஹேர் பவுன்சி எவ்வளோ நீங்கள் டைட்டாக பண்ணாலும் ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஒரு 45 minutes to 1 hourலேயே ஹேர் வந்து லூசன் ஆகிடும். அது வந்து நேச்சுரல் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஹேர் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, ஹோல் ஸ்ப்ரே போட்டாலும் ஹேர் வந்து தானாக வந்து லூஸ் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி. இதே ஷார்ட் ஹேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டியூரேஷன் லாங்காக இருக்கும், நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் அபவுட் யுவர் ஹேர் டெக்ஸ்சர் தான். உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான். ஆனால் வீட்லேயே யாரோட ஹெல்ப் இல்லாமல் இவ்வளோ அழகாக பீச்சி வேவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது ஈஸி தாங்க. ஆக்சுவலி இது வந்து லூஸ் பீச்சி வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டாங் சைஸ் வந்து நீங்கள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். லைக் 15, 20 அப்படிலாம் வாங்கினா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து டைட்டர் கர்லாக வரும். நான் வந்து ஐகானிக் பிராண்டோட ப்ரொஃபஷ்னல் டாங் தான் வச்சுருக்கேன். அது வந்து 25. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பீச்சி ஹேர் வேவ்ஸ் தான், வேவ் கர்லிங் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டெல் மீ, எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு. எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, இல்லை இந்த பீச்சி ஹேர் கர்ல்ஸ் நல்லா இருக்கான்னு. So I'll be looking forward. Thank you so much. Please do not forget to hit the like button and comment, share and subscribe to my channel. Bell button அமுக்குங்க. என்னோட இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Sunanta from Su Lifestyle and Vlogs.